அந்த குறுகிய மண் சாலையின் இரண்டு புறமும் கருவேல மரங்கள். வெயில் உச்சம் தொட ஆரம்பித்த நேரம். தொலைவில் உப்பளங்களில் குன்று போல உப்பு குவிக்கப்பட்டிருந்தது. வழியெங்கும் இரும்பு தள்ளுவண்டியில் வண்ண குடங்களுடன் குடிநீருக்காக பெண்கள் சிறு சிறு குழுவாக கூடியிருந்தனர். ராமநாதபுரம் சித்தூர்வாடி ஊராட்சியின் மேல செந்தநேந்தல் கிராமம் இப்படிதான் அன்றைய நாளை வரவேற்று கொண்டிருந்தது. தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து செல்வதும் பல மணி நேரம் காத்து கொண்டிருப்பதும் அம்மக்களின் அன்றாடத்தில் ஒன்றாகவே இன்றளவும் இருக்கிறது. தமிழகத்தின் மிக மோசமான தண்ணீர் பஞ்சம் நிலவும் பகுதிகளில் ஒன்று ராமநாதபுரம். கண்மாய் ஊருணி தண்ணீரைத்தான் அங்குள்ள மக்கள் பெரும்பாலும் நம்பியுள்ளனர். மழையும் பொய்த்துவிட்டால் ஊருணி கண்மாய்கள் வறண்டு தண்ணீருக்காக அல்லல் படும் நிலை வந்துவிடும். ராமநாதபுரத்தில் வருடத்திற்கு 827 மில்லிமீட்டர் மழை பெய்தாலும் கடல் நீரால் நிலத்தடி நீர் தீவிர உப்புத்தன்மையை கொண்டிருப்பது இங்குள்ள பெரிய சிக்கல். இவ்வாறான சூழலில் லாரிகளில் கொண்டு வரப்படும் தண்ணீரே மக்களின் பிரதான குடிநீராக உள்ளது. இதில் குடிப்பதற்காக ஒரு நீர்க்குடம் 12 ரூபாய்க்கும் பிற தேவைகளுக்கான நீர் ரூபாய் 8க்கும் விற்கப்படுகிறது. கூலி வேலை செய்யும் மக்களால் தண்ணீரை விலை கொடுத்து வாங்க முடியாததால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். தண்ணீரை பற்றியே பெண்களின் முழு சிந்தனையும் நிரம்பி இருக்கிறது. தண்ணீரை தேடியே பெண்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை செலவிடுகிறார்கள். இதனால் மனதளவிலும் உடலளவிலும் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகின்றனர். வண்டி தண்ணீர் இல்லை என்றால் ஊருணியில்தான் தண்ணீர் அள்ள வேண்டும். இரவு முழுவதும் விழித்திருந்தால்தான் அந்த தண்ணீரும் கிடைக்கும். இதனால் பிள்ளைகளை நேரத்திற்கு பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் அவர்களின் படிப்பும் பாதிக்கப்படுகிறது என தண்ணீர் குடத்தை தூக்கி கொண்டு நகர்கிறார் குடும்ப தலைவியான ஆரோக்கியமேரி. ராமநாதபுரத்தில் வேலைவாய்ப்பு பெரிதாக இல்லாத காரணத்தால் கிராமப்புற பெண்கள் 100 நாள் வேலையே நம்பி இருக்கிறார்கள். தண்ணீர் பிரச்சனை வந்துவிட்டால் தங்களால் அந்த வேலைக்கும் செல்ல முடியாது என்கிறார்கள். கடந்த 100 ஆண்டுகளாக ராமநாதபுரத்தின் நிலை இதுதான். இன்னமும் நாளொன்றுக்கு ஒரு நபருக்கு 40 லிட்டர் குடிநீரை கூட வழங்க முடியாத நிலையில்தான் ராமநாதபுரம் உள்ளது. இதனாலேயே பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி இம்மாவட்டம் தமிழகத்தில் பின்தங்கி உள்ளது. 2007 தமிழக அரசு கொண்டு வந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் ராமநாதபுரத்தின் தண்ணீர் தேவை ஓரளவு பூர்த்தியானாலும் கடலோரங்களில் வசிக்கும் கிராமப்புற மக்கள் குடிநீருக்காக நெடுந்தொலைவு பயணம் செய்யும் நிலையே தொடர்கிறது. காவிரி கூட்டு குடிநீர், உப்பு ஆலை நீக்கம் போன்ற திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் ராமநாதபுரத்தின் தண்ணீர் தேவை முழுமையாக தீர்ந்தபாடில்லை. இவ்வாறான சூழலில்தான் அம்மக்களுக்கு சிறு நம்பிக்கை தந்துள்ளது டான்கா எனப்படும் குடிநீர் தொட்டிகள். ராமநாதபுரம் மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு குறிப்பிடத்தக்க தீர்வாக டான்கா அமைந்துள்ளது. ராஜஸ்தான் பாலைவன பூமி. இங்கே தண்ணீர் என்பது பெரும் மதிப்புமிக்க பொருள். வரலாறு நெடுக மழை சேமிப்பு என்பது அப்பகுதியில் மிக அத்தியாவசிய நடைமுறையாக இருந்து வந்துள்ளது. மழைநீரை சேமிப்பதற்கு என்று ராட்சச தொட்டிகள் கிபி 1600களிலேயே ராஜஸ்தானில் அமைக்கப்பட்டன. இந்த ராட்சச தொட்டிகளின் பெயர்தான் டான்கா. ராஜஸ்தானின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் டான்காவுக்கு முக்கிய இடம் உண்டு. 20ஆம் நூற்றாண்டின் மோட்டார் பம்புகளின் வருகைக்கு பிறகு டான்கா பயன்பாடு குறையத் தொடங்கியது. வறட்சி காலத்தில் மோட்டார் பம்புகள் பெரிய அளவில் பலனளிக்காத நிலையில் ராஜஸ்தான் மக்கள் மீண்டும் டான்காவை நோக்கி நகர்ந்தனர். அப்போது அம்மாநிலத்தின் குடிநீர் சேமிப்பு முறையாக டாம்கா மாறியுள்ளது. சதுரம், வட்டம், நீள்செவ்வகம் போன்ற வடிவங்களில் அமைந்திருக்கின்ற டான்கா தொட்டிகளை தார் பாலைவன மக்கள் உயிர் நாடியாக பார்க்கிறார்கள். ராஜஸ்தானை முன்மாதிரியாக கொண்டு ராமநாதபுரத்திலும் டான்கா தொட்டிகளை அமைக்க வாஸ்கா வாட்டர் செக்யூரிட்டி அண்ட் கிளைமேட் அடாப்டேஷன் இன் ரூரல் இந்தியா, மத்திய கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம், ராமநாதபுரம் ஊரக வளர்ச்சித்துறை ஆகியவை திட்டமிட்டுள்ளன. இத்திட்டத்தில் டான்கா மழைநீர் தொட்டி அமைப்பதற்கு கிராமங்களை அடையாளம் காணவும் தொழில்நுட்ப ரீதியிலான உதவியை வழங்கவும் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் உதவியிருக்கிறது. இதன் பலனாக 2020 ராமநாதபுரம் RS மங்கலத்தில் டான்கா மழைநீர் தொட்டி அமைக்கப்பட்டது. தற்போது திருப்புல்லானி, கடலாடி, மண்டபம், மேல செந்தநேந்தல், பெரியகுளம் என ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தமாக 10 இடங்களில் டான்கா மழைநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு டான்கா தொட்டி மூலம் சுமார் 280 குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. டான்காவின் வருகைக்கு பிறகு ராமநாதபுரம் கடற்கரையோர மக்கள் வாழ்வில் சிறு மாற்றம் நடந்திருக்கிறது என்கிறார் சத்துணவு பணியாளரான ஜோதி.
மழை இல்லாத போதும் இங்கு உள்ள ஊருணியில் தண்ணீரை எடுத்து மண்பானையில் ஊற்றி தேத்தான் கொட்டையை வைத்து தேய்த்து தண்ணீரை சுத்தப்படுத்துவோம். அதைத்தான் சமைக்கவும் குடிக்கவும் பயன்படுத்துவோம். ஊருணியில் தண்ணீர் இல்லாவிட்டால் கிணறு வெட்டி தண்ணீர் தேவையை தீர்த்து கொள்வோம். கிணற்றில் இருக்கும் தண்ணீர் 10 நாட்கள் தான் நன்னீராக தொடரும். பிறகு அதனுள் கடல் நீர் புகுந்து உப்பு கரித்துவிடும் என கூறும் அவர், டேன்கா மழைநீர் தொட்டி அமைந்த பிறகு சில மாதங்களாக தண்ணீர் பிரச்சனை குறைந்திருப்பதாகவும், முன்பு போல் மக்கள் இரவெல்லாம் தண்ணீருக்காக காத்திருக்கும் சூழல் இப்போது இல்லை எனவும் தெரிவித்தார். ஒரே நன்னீராக டேன்கா தொட்டி குறித்து MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதுநிலை ஆராய்ச்சியாளர் செல்வ முகிலனிடம் கேட்டபோது, டேன்காவில் 60,000 லிட்டர் மழைநீரை சேமிக்க முடியும். இதனால் இப்பகுதி மக்கள் தண்ணீருக்காக நீண்ட தொலைவு பயணிக்க வேண்டிய தேவை குறைந்துள்ளது. டேன்கா மூலம் தங்கள் தேவைக்கு தண்ணீர் எடுத்துக் கொள்கின்றனர். இது மழைநீர் என்பதால் அவர்கள் இந்நீரை கொதிக்க வைத்து குடிநீராக பயன்படுத்த முடியும். முன்பு இம்மக்கள் ஊருணி தண்ணீரையே குடிநீராக பயன்படுத்தி வந்தனர். இதனால் வயிற்றுப்போக்கு உட்பட பல உடல்நல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி வந்தனர். தற்போது டேன்கா மூலம் மாசு இல்லாத ஓரளவு சுத்தமான நீர் கிடைப்பதால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதும் குறைந்துள்ளது. சொல்லப்போனால் இப்போதைக்கு இங்கு கிடைக்கும் ஒரே நன்னீர் இதுதான். தற்போதைய சூழலில் ராமநாதபுரத்தின் தண்ணீர் பிரச்சனை டேன்காவினால் சிறிதளவு தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தண்ணீர் தட்டுப்பாடு சார்ந்து நிரந்தரமான தீர்வை செயல்படுத்துவது அவசியம். அதற்கு மழையில்லா வறட்சி காலங்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆக்கப்பூர்வமான நீடித்திருக்கும் திட்டங்களை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதே அம்மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்தியாவில் தண்ணீர் தட்டுப்பாட்டில் நிலவும் பாலின பிரச்சனை என்கிற தலைப்பில் ஆய்வு செய்ய MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கிய மீனா சுவாமிநாதன் ஊடக கூட்டாய்வுக்காக எழுதப்பட்ட கட்டுரை மேற்படி இந்து தமிழ் திசையின் பெண் என்று என்னும் பகுதியில் வெளியாகியிருந்தது. அதன் ஒலி வடிவத்தையே இந்த காணொலியின் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த காணொலிக்கு ஒரு லைக் செய்யுங்கள். மேலும் அடுத்த வாரத்தில் இதுபோன்ற ஒரு சமூகத்தின் ஆழமான கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.